الله تعالى وبركاته. الحمد لله وكفى وعلى عباده الذين اصطفى. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بفضل بسم الله الرحمن الرحيم وعاشروهن بالمعروف فإن كرهتموهن فعسى أن تكرهوا شيئا فجعل الله فيه خيرا كثيرا. وقال نبينا صلى الله عليه وسلم لا يفرق مؤمن مؤمنة إن سخط منها خلقا رضي منها آخر آمنا بالله. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவருக்கே உரித்தானது. சங்கைக்குரிய பெரியவர்களே, திருமணம் என்பது அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிற பெரிய அன்பளிப்பு. ஆனால் அது அல்லாஹ் ரசூல் எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று வழிகாட்டியிருக்கிறார்களோ அப்படி அமைத்துக் கொண்டால் பெரிய அன்பளிப்பு. ஏன்னா திருமணம்ங்கிற வார்த்தை எடுத்த உடனே நிறைய கமெண்ட்கள் வரும். பல இடங்கள்ல நம்ம பார்த்துருப்போம். சில நேரங்களில் நமக்கு அது பிடிச்ச மாதிரி கூட இருக்கலாம். ஒரு இடத்துல ஒருத்தர் எழுதியிருக்காரு, ஆசைப்படாது, பேராசைப்படாது. ஏதோ ஒரு செய்தி சொல்றாருன்னு நினைச்சா கீழே போட்டிருக்காரு, திருமணம் செய்யலாம் என்பது ஆசை, திருமணத்துக்கு பிறகு சந்தோஷமா வாழலாம்னு நினைச்சா அது பேராசை. அதை போடுங்க, ஆசைப்படலாம், பேராசைப்படாது. சில நேரங்கள்ல இந்த மாதிரியான வார்த்தைகள் நமக்கு ஒரு ஆறுதலை கூட தரலாம். சங்கீதக்குரியவர்களே, யதார்த்தம் என்னன்னா, திருமணத்தை அல்லாஹ் பெரிய ஒரு நியமத்தாக அன்பளிப்பாக தந்துட்டு கணவன் எப்படி நடக்க வேண்டும் என்று சில வழிகளை தருகிறார். மனைவி கணவனத்தில் எப்படி நடக்க வேண்டும் என்று சில வழிகளை தருகிறார். குர்ஆனிலே ஹதீஸிலே கிட்டத்தட்ட ஒரு பாடமாகவே அதை நடத்தக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் அதை விரிவாக தந்திருக்கிறார். இன்னும் சொல்ல போன வெளிநாடுகள்ல அந்த மாதிரியான பாடங்களை படித்தவர்கள் தான் மாப்பிள்ளைகளாக இருக்க முடியும். அதுக்கு சில கோர்ஸ்கள் இருக்கு. நிக்காவுக்கு முன்னால ஒரு மாப்பிள்ளை தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள், ஒரு மணப்பெண் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள், அதை படித்து அவர்கள் அதற்கு உண்டான சான்றிதழ் சர்டிபிகேட் வாங்கிட்டு வந்த பிறகுதான் நிக்காகவே நடக்கும். வெளிநாடுகள், நம்ம ஊர்ல அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. மாப்பிள்ளை பேசியாச்சு, பொண்ணு பேசியாச்சு, ஈஜா உற்சவம் முடிச்சு. அதன் காரணத்தினால் நாம் நிறைய சங்கடங்களை சந்திக்கிறோம். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிற போது வஆஷிருஹுன்ன பில் மஅரூஃப், ஆண்களை பார்த்து சொல்கிறான், ஆண்களே அந்த பெண்களிடத்தில் நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். ஆண்கள் பெண்களிடத்திலே, குறிப்பாக மனைவிமார்களிடத்திலே நல்ல முறையில் நடந்து கொள்வது என்றால் என்ன பொருள்? சங்கைக்குரியவர்களே, இந்த வசனத்திற்கு விளக்கம் எழுதும் போது சொல்கிறார்கள், உங்களுடைய சொற்களை அழகானதாக ஆக்கிக் கொள்ளுங்கள், உங்களுடைய செயல்பாடுகளை மனைவிமார்கள் பிடித்த முறையில் ஆக்கிக் கொள்ளுங்கள், உங்களுடைய தோற்றங்களை அவர்கள் விரும்பக்கூடிய முறையில் ஆக்கிக் கொள்ளுங்கள். உண்மையாகவே ஒரு பெரிய விஷயம் தான். நம்ம சகஜமா நண்பர்களிடத்தில் பேசுவதை போல யாரிடத்தில் பேசிவிட முடியாது, பெண்களிடத்தில் பேசிவிட முடியாது. நாம் பணி செய்யக்கூடிய இடங்களில் இருப்பதை போல அல்லது வெளிநாடுகளில் பேச்சுலரா இருக்கும் போது இருந்த மாதிரி வீடுகள் இருந்த முடியாது. பெண்கள் ஒரு உடை அமைப்பை எதிர்பார்க்கிறார்கள் என்றால் அந்த மாதிரி இருக்க வேண்டும் என்று மார்க்கம் கற்றுத்தரு. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, எனக்கு இந்த மீசை கத்தரிச்சு தாடியை ஒதுக்கிறதுலாம் பெரிய இஷ்டம் இல்லை. ஆனா என் மனைவி நான் பார்ப்பதற்கு அழகாக இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். அதே மாதிரி நான் அழகா இருக்கணும்னு என்னுடைய மனைவி ஆசைப்படுவாங்க. அதனால் என்னை அலங்கரித்துக் கொள்கிறேன் என்றார். சங்கைக்குரியவர்களே, அப்படி என்றால் கல்யாண கோலத்தில மாப்பிள்ளையாக எப்படி இருந்தோமோ முடிந்ததை அவ்வாறே இருப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி இருந்தாங்கிறது உலகத்துல மிகப்பெரிய ரெக்கார்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நல்ல கணவராக இருந்தார்களா என்று மனைவிமார்களிடம் போய் பேட்டி எடுக்கிறாங்க சஹாபாக்கள். சஹாபாக்கள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா இந்த பிற மனைவிமார்களிடம் போய் கேட்கிறாங்க, வீட்டுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருப்பாங்க? இன்னைக்கு நம்ம வீடுகளில் அப்படி ஒரு கேள்வியை கேட்டுட்டா போதும், மூடி வச்சிருக்கிற டைரியெல்லாம் திறந்துடுவாங்க இல்லையா? அந்த மாதிரி கேள்விகள் நம்ம தவிர்த்துக்கணும். கற்பனை, நம்முடைய உறவுக்காரங்க நம்மை பற்றி மனைவிமார்கிட்ட கேட்டால் என்ன சொல்லுவாங்க? சங்கைக்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா கிட்ட கேட்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா ரொம்ப அழகான வரியில சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
ஜமீலுல் இஷ்ரதி, குடும்பத்தை ரொம்ப அழகான முறையில நடத்துவாங்க. தாயிமுல் பிஷிர், சிரிச்ச முகத்தோட இருப்பாங்க. நபி அவர்கள் குடும்பத்தை ரொம்ப அழகான முறையில் நடத்துவாங்க. வீட்டுக்குள்ள எப்ப வந்தாலும் சிரிச்ச முகத்தோட இருப்பாங்க. ஒரு ஒப்பீட்டிற்காக வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இப்ப நம்ம வீட்டுக்குள்ள போறோம், பல பேர் வீட்டுக்குள்ள போகும்போது எப்படி போறாங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சிரிச்ச முகத்தோட பேசிட்டு இருப்பாரு. வீட்டுக்குள்ள போனோம்னு வெறப்பா மாறிடும். வெறப்பா அன்றைய டெம்பரேச்சர் மாறிடும், வெறப்பாயிடும், கையெல்லாம் குத்தி விட்டு போகும்போதே உள்ள ஒரு மாறி போவார். என்னங்க இப்படி போனதான் சமாளிக்க சிரிச்சுக்கிட்டு தலைமையிலேயே உட்கார்ந்துருவாங்க இல்லையா? இணையத்திற்குரியவர்களே, நான் உங்களிடத்தில் சற்று உரிமையோடு சொல்கிறேன். உட்கார்ந்தா உட்கார்ந்துருங்க, அணிமார்கள் தலைமையில உட்கார்ந்தா உட்கார்ந்துருங்க. ஒரு மனைவி கணவனுடைய தலையில உட்கார்ந்தவர் யார் தலையில உட்காருவான்? அதாவது வீட்டிற்கு வெளியில் வேண்டுமானால் நான் ஹசரத்தாக இருக்கலாம், ஒரு ஆலிமாக இருக்கலாம், நீங்கள் ஒரு பெரிய முதலாளியாக இருக்கலாம், உங்களுக்கு கிட்ட ஒரு 50 பேர் 500 பேர் கூட வேலை செய்யலாம். ஆனால் வீட்டிற்குள் நாம் ஒரு கணவன், அது ஒரு நல்ல கணவன், ஒரு மனைவிக்கு பிடித்த ஒரு கணவனாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த முதலாளியா இருந்தாலும் அங்கே கல்வி வச்சுட்டு வந்து இன்னைக்கு பல நேரங்களில் நடக்கக்கூடிய சிக்கல் இதுதான். 65 வயசு, 60 வயசு அந்த அம்மாவுக்கு, அவருக்கு 65 வயசு. கவுன்சிலிங்க்கு வர்றாங்க. டாக்டர் நேரத்திலையும் பார்க்குறாரு. கவுன்சிலிங்க்கு வர்றது ஒரு 37, 29, 45, 35 இப்படி இருக்கும். ரிட்டையரான கேஸ். 2 பேருக்கு உட்காந்து பேசுறாரு. பேசிட்டு தனித்தனியா பேசி முடிச்சுட்டு உட்கார வச்சு பேசுறாரு. ஒண்ணும் இல்லை, இவரு ஸ்கூல்ல ஹெட் மாஸ்டர் இருந்திருக்காரு, இப்ப ரிட்டையர் ஆயிட்டாரு. இவர் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்திருந்த வரைக்கும் இந்த அம்மாவுக்கு பெரிய பிரச்சனை இல்லை, சாப்பாடு செஞ்சு கொடுத்து அனுப்பிச்ச மாட்டி சாயந்தரம். இப்ப ரிட்டையர் ஆன உடனே இந்த ஹெட் மாஸ்டர் இருந்த பழக்கத்துல மிரட்டிய பழக்கம், அதை செய், அங்க உட்காராத, அதையும் அப்படி வச்சு அதை மாத்தி வைக்க சொல்லி சொல்லிய பழக்கமா. ஒன்லி அவுட் கோயிங் தான், இன்கமிங் கிடையவே கிடையாது. சொல்ல மட்டும் தான் செய்வாங்க, எதையுமே கேட்க மாட்டாங்க. ஹெட் மாஸ்டர் தான் இருந்தப்பா நினைச்சுக்காரு. ஹெட் மாஸ்டர் இருக்கிறவங்க உத்தரவு போட்டுக்கிட்டே இருந்தாங்க இல்லையா? இப்ப ரிட்டையர் ஆன பிறகு என்ன செய்யறதுன்னு தெரியல. மனைவி மாணவியாக பாவிக்கிறார், மனைவியா பாவிக்கிறார், மாணவியாக பாவிக்கிறார். இப்ப இந்த மருத்துவர் சொல்றாரு, ஐயா ஒண்ணு இல்லை, நீங்க இப்ப ஹெட் மாஸ்டர் இல்லை, அவங்களுக்கு கவுன்சிலிங் புரியாது. நீங்க இப்போ ஹெட் மாஸ்டர் இல்லை, நீங்க வீட்டுக்குள்ள வரும்போது செருப்பை கலந்து வைக்கும் போது நீங்க ஹெட் மாஸ்டர் இல்லைங்கிறது கலந்து வச்சிருக்கீங்க. நீங்கள் கணவன் மனைவி ஒரு நல்ல தம்பதிகள் என்று அவர்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்ததை நாம் படித்திருக்கிறோம். ஏன் சொல்லுகிறோம் சொன்னால், சங்கைக்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வீட்டுக்குள்ள போகும்போது வெளியில இருக்க எந்த டென்ஷனும் மண்டையில இருக்காது, சிரிச்ச முகத்தோட போவாங்க. இன்னைக்கு நம்ம அப்படி போகணும், சலாம் சொல்லி போவோம். ஆச்சரியமாக இருக்கிறது, உள்ள போகிற போது மகிழ்ச்சி தொற்றிக்கொள்ளும். யாயிஷ் அப்படிமா, யாயிஷ் செல்லமான பேர். மனைவிமார்களுக்கு செல்ல பேர் வைத்து அழைப்பது சொன்னது. இந்த இடத்துல ஒரு கிளாரிபிகேஷன் கண்டு சொல்லுங்க. செல்ல பேர் சொன்னா பெண்களை கோபப்படுத்துற மாதிரி இருக்காது. அப்துல் ரஹ்மான் தான் சொன்னார், செல்ல பேர் வைக்க சொல்லி நம்ம எதையா சொல்லி தேவையில்லாம வம்பு வேலை கொடுத்துருவாங்க. செல்ல பேருனா பெண்கள் ரசிக்கக்கூடிய செல்ல பேரா இருக்கு. உதாரணத்துக்கு ஆயிஷா அப்படிங்கிறத நபி அவர்கள் ஆயிஷ் செல்லமா கொண்டுவாங்க. சங்கைக்குரியவர்கள் அந்த மாதிரியான செல்லமான வார்த்தைகள் எது பெண்கள் விரும்புவார்களோ, மனைமார்கள் பிடிக்குமோ அந்த மாதிரியான வார்த்தைகளை கூப்பிடாது. சுண்ணத்து தான். அதற்கு வயசாயிடுச்சு, பசங்களாம் பெருசாயிட்டாங்க, அதையெல்லாம் நீங்க கண்டிக்கவே வேண்டாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து 25 வயசுல இருக்காங்க, 63 வயசு இல்லையா? அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களை திருமணம் செய்வோம் 50 வயதுக்கு மேலே தான். அப்ப ஆயிஷா செல்லமா கூப்பிடுறாங்க. அப்ப என் மனைவி நான் செல்ல பெயர் வைத்து அழைப்பது சுன்னத். அப்படி உள்ள போகும்போது மகிழ்ச்சியான வார்த்தைகளோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள போவாங்க. சிரிச்ச முகத்தோடு இருப்பாங்க. மனைமார்களுக்கு மிக அழகாக பேசுவார்கள், பழகுவார்கள். எந்த அளவுக்குன்னா தினசரி ஒவ்வொரு மனைமார்கள் வீட்டுல தான் இருப்பாங்க. ஆனா அசருக்கு பிறகு பிறகு எல்லா மனைமார்கள் வீட்டுக்கு போய் சலாம் சொல்லி பேசிட்டு வந்துடுவாங்க. இப்ப எப்படி இருக்கும்? எல்லா மனைமார்களும் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க வீட்டுக்கு வந்தாங்க, பேசுறாங்க, பழகுறாங்க என்று எல்லா மனைமார்களும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள் என்று வரலாறு பார்க்கிறோம். சங்கைக்குரியவர்களே, கணவன்மார்களுக்கு பல நேரங்களில் ஏற்படுற சிக்கல் என்னன்னா, இந்த பெண்களை புரிஞ்சுக்க முடியல. எந்த நேரத்தில் எப்படி இருப்பானே தெரியல. ஒரு குழப்பம் பல தலைவர்கள்
பதில் நிபுணர்கள் சொல்கிறார்கள், பெண்களுக்கு அன்பாக அரவணைப்பாக இருக்கக்கூடியவர்களை விரும்புவார்கள். இந்த கேரிங் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப கேரிங்கா இருப்பான். மனைவிமார்களுடைய விஷயத்துல ரொம்ப அக்கறையாக இருக்கக்கூடிய கணவன்மார்களை விரும்புவார்கள். வெளியில சும்மா கோச்சுட்டாலும் கூட கணவன்மார்களை விரும்புவார்கள். உதாரணத்திற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நடைமுறை தான் பெரிய ஆதாரம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவிமார்களை புரிந்து வைத்திருந்தார்கள். எந்த அளவுக்கு அரவணைப்புண்டா, சஃபியா ரலியல்லாஹு தஆலா கொஞ்சம் ஷை டைப், ரொம்ப கூச்ச சுபாவம். அப்போ ஒட்டகத்துல வந்துட்டு இருக்கும்போது அவங்க ஒட்டகம் நின்றுச்சு, அப்படியே உட்காந்துச்சு. பெரிய பிரயாணம், நீண்ட தூரம் போகணும். சஃபியா ரலியல்லாஹு தஆலா அவருடைய ஒட்டகம் நின்ன ஒட்டகம் அப்படியே உட்காந்துச்சு. அவங்க கேட்டு அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி இருக்காங்க. இறங்கி வந்து ஒட்டகத்திலிருந்து கீழே இறங்கி விட்டு அவங்கள சமாதானப்படுத்தி, அன்னைக்கு பயணம் கேன்சல், போகணுமா இல்லையா, ரொம்ப தூரம் கேன்சல், நீயே டென்ட் போடுங்க, அவங்கள சமாதானப்படுத்துறாங்க. சஃபியா ரலியல்லாஹு தஆலா அவர்களை சமாதானப்படுத்தி பிறகு அந்த ஒட்டகத்தை தயார் செஞ்சு அடுத்த நாள் போகும்போது ஒட்டகத்தில் ஏற்றணும் இல்லையா, ஒட்டகம் நின்றுட்டு இருக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய தொடை பகுதியை வைக்கிறாங்க. அதன் மீது கால் வைத்து சஃபியா ரலியல்லாஹு தஆலா அவர்களை ஒட்டகத்தின் மீது ஏற்றி விட்டாங்க. பல பேருக்கு மத்தியில அவங்களுக்கு கொஞ்சம் கூச்சமாயிடுச்சு இல்லையா, சின்ன பிள்ளை மாதிரி அழுதுட்டமே, கொஞ்சம் கூச்சம். இப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்தும் மூலமாக அப்படி தொடை வச்சு அது மேல சஃபியா ரலியல்லாஹு தஆலா அவர்களை ஏற்றி ஒட்டகத்தின் மேல் உட்கார வைத்தாங்க. அதுக்கு நம்மளும் பண்ணணும்னு சொல்ல வரல. குறைஞ்சபட்சம் அவர்களை அனுசரணையாக ஒரு பிரயாணத்துக்கு போகும்போது நம்முடைய வேகத்துக்கு பெண்கள் இருக்க மாட்டாங்க இல்லையா. அப்ப நாம் அதை கொஞ்சம் யோசிக்க வேண்டும். வேகமா வா போ அப்படின்னா அவங்களுக்கு அது ஒன்றும் புரியாது. சங்கைக்குரியவர்களே, ஒரு நான் ரொம்ப கேரிங்காக அந்த பெண்கள் மீது அன்பும் அரவணைப்பும் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுதானிபு அஹ்லஹு, மனைவிமார்கிட்ட விளையாடுவாங்க. ஓட்டப்பந்தயம் வச்ச நிகழ்வுகள் நீங்க பல நேரங்களில் கேள்விப்பட்டிருக்கோம். 2 முறை ஓட்டப்பந்தயம் வச்சிருக்காங்க. ஐஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் 2 முறை. அப்ப 2 முறையில ஒரு முறை அவர்கள் ஜெயிக்கிறார்கள், இன்னொரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜெயிக்கிறாங்க. இப்ப நம்மளும் ஓட்டப்பந்தயம் வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. நேரம் கொடுத்து உட்காந்து பேசினா போதும். மனைவிமார்கிட்ட உட்காந்து நேரம் கொடுத்து பேசினா போதும். ஒரு கேஸ் வருது, இவர் என்ன கல்யாணம் பண்ணிருந்ததோ செல்போனை கல்யாணம் பண்ணிருக்கலாம். ஏங்க அப்படி சொல்றீங்க? வீட்டுக்குள்ள வர வந்தாலே செல்போன் பார்க்க உட்காந்துருக்காங்க. சாப்பிடும் போது தூங்கும் போது செல்போன் தான். அதுல என்ன அர்த்தம்னா, செல்போன் பார்த்துட்டே இருக்கிறாரு, என்ன பார்க்கவே மாட்டாங்க. செல்போன்ல அவர் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காரு, என்னோட பேசவோ என்னோட கம்யூனிகேட் பண்ணவோ மாட்டேங்கிறாரு. அந்த பெண் சொல்லக்கூடிய வழக்கு. சங்கைக்குரியவர்களே, இது பெரிய விஷயம் இல்லை இருந்தாலும் குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை ஒரு பெரிய விஷயம் தான். மனைவிமார்கிட்ட பேசணும். நீ உடனே கேட்க பேசிட்டு போறாங்க, எங்க அண்ணன் போனாரு, போகும்போது இப்படின்னு ஆரம்பிப்பாங்க. வெளியில கேளு, அதற்கு நன்மை இருக்கிறது இல்லையா. நாமே ஒரு கண்டென்ட் கொடுக்கணும். எதை நமக்கு இந்த பெண்களை பேச வைப்பதற்கு நாமே ஒரு செய்தி தரணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவிமார்களிடத்துல விளையாடி இருக்கிறார்கள், நகைச்சுவையாக பேசியிருக்கிறார்கள். யுலாஹிகு நிசாஹு, நகைச்சுவை. சில பேர் வெளியில நல்லா நகைச்சுவையா பேசுவாங்க, அப்புறம் வீட்டுக்குள்ள நல்லா நகைச்சுவை பேசலாம், தப்பு இல்லையே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நகைச்சுவையா பேசியிருக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களோடு விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா உள்ள வர்றாங்க. உள்ள வந்து இந்த ஒரே சத்தம். இந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆக என்ன விவரம் கேளுங்க அப்படின்னு ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, லா தக்கூல் இல்லா ஹக்கா. பொதுவாக மனைவிமார்கள் சொல்லுவாங்க, உண்மைதான் சொல்லுங்க, வேற சொல்லக்கூடாது அப்படின்னு பெருமானார் பார்த்து சொன்னாங்க. பொதுவாக கணவன் மனைவி கணவன் ஒரு உரிமை எடுத்துக்கொள்ள இயல்பு. கொஞ்சம் யோசிப்பாங்க, கற்பனையா ஒரு மனைவி கணவன் கை கட்டி ஒரு வாத்தியார் திணிக்கிற மாதிரி நல்லாவா இருக்கும்? நல்லா இருக்கு. மனைவிமார்கள் உரிமை எடுத்துக் கொள்வாங்க. அந்த மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்ன நடந்துச்சோ அதுதான் சொல்லணும். லா தக்கூல் இல்லா ஹக்கா, உண்மைதான் சொல்ல வேண்டும். உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா கோபப்பட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொய் சொல்லுவாங்கன்னு சொல்லி நீ அணுகி போயிட்டாங்க. யாராவது தன்னுடைய மகன் ஆயிஷா. இப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள போது அவர் தடுத்து, நீங்க போங்க, என் பிரச்சனை நாங்களே பார்த்துக்கணும்னு நினைச்சிட்டு திருப்பி சிரிச்சுட்டே சொன்னாங்க, அந்த
ரத்தாரத்தை விட அந்த காப்பாத்தின பத்தியா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அதுக்கு முன்னாடி சண்டை போட்டுருக்காங்க, விவாதம். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை அழைச்சு சொன்னாங்க, எப்படி ரத்தாரத்தை காப்பாத்தின பத்தியா என்று நகைச்சுவையாக பேசினார்கள். சங்கைக்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவிமார்களை உற்சாகப்படுத்தினார்கள். ஏனென்றால் நமக்கு உலகம் வீட்டுக்கு வெளியே, பெண்களுக்கு வீட்டுக்கு உள்ளதான் உலகம் இல்லையா? அப்போ நம்முடைய கவலைகளை, பிரச்சனைகளை, நமக்கு 1008 பிரச்சனைகள் இருக்கு, அதை கொண்டே இருக்கக்கூடாது. அவர்களுக்கு சில இருக்கக்கூடிய மன சிக்கல்களை போக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்றால் இது ஒரு கலை கற்றுக்கொள்ளணும். அதுக்கு நகைச்சுவை எதையாவது பேசி பம்பெடுத்து பேப்பர் படிச்சுட்டு இருக்காரு, நல்ல அழகான பாயிண்ட் வந்துச்சு. ஆண்கள் ஒரு நாளைக்கு 15,000 வார்த்தை பேசுகிறார்கள், பெண்கள் 30,000 வார்த்தை பேசுகிறார்கள். படிச்ச பேசாம போகாம இல்லையா? நம்ம கவுண்டர் கொடுக்கிறார், சத்தமா படிக்கிறார். ஆண்கள் ஒரு நாளைக்கு 15,000 வார்த்தை பேசுகிறார்கள், பெண்கள் 30,000 வார்த்தை பேசுகிறார்கள். சமையல் சத்தம், ஆமா சொல்ல எல்லாத்தையும் மறந்து துவைச்சிருந்தீங்க, அதனால திரும்ப திரும்ப சொல்றோம், தக்காளி வாங்கிட்டு வா, தக்காளி வாங்கிட்டு வா, 2 டைம் சொல்றோம். நீங்க மறந்துட்டீங்க, சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லலாம், 30,000 வார்த்தை பேசணும். சங்கைக்குரியவர்களே, மனைவிமார்களிடத்திலே அன்பான ரசிக்கத்தக்க நகைச்சுவைகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசினார்கள் என்று ஹதீஸில் பார்க்கிறோம். மிக முக்கியமாக ஒரு கணவன் மனைவியை புரிந்து கொள்ளணும், ஒரு மனைவி கணவனை புரிந்து, அதுதான் வாழ்க்கை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 9 மனைவிமார்களை பற்றி மிக துல்லியமாக அறிந்து வைத்துள்ளார். கதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெருமானாருக்காக தன்னை அர்ப்பணித்தவர்கள். ஒரே வரியில வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகிறார்கள், மா காதபத்தி நபிய கத்தும். கதீஜா ரலியல்லாஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கோபப்படுத்தியதே கிடையாது. குடும்பஸ்தர்களுக்கு இந்த வார்த்தையினுடைய கனம் புரியும் நான் நினைக்கிறேன். ஒரு மனைவி கணவனை கோபப்படுத்தாம ஒரு 25 வருஷம் வாழ்ந்திருக்கிறாங்கிறது எவ்வளவு பெரிய ரெக்கார்டு. அப்ப நபியவர்கள் எதை நினைத்தார்களோ அதை செய்தவர்கள் கதீஜா ரலியல்லாஹு தஆலா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மற்ற மனைவிமார்களை நபியவர்கள் பொருந்திக் கொண்டார்கள். அப்படின்னா ஒவ்வொரு மனைவிமார்களுடைய பண்புகளை, குணாதிசயங்களை தெரிந்து கொள்ள கொஞ்சம் முயற்சி பண்ணணும். ஏன்னா சில பேர்களுக்கு கோபம் வரும், அந்த நேரத்துல மனசுலாம் பேசிடுவாங்க, அமைதியா இருக்கு, சரியா போயிடும், திரும்ப பதில் பேசணும். சில பேருக்கு ஏதாவது அன்பளிப்பு கொடுத்தா அமைதியாயிடுவாங்க. சில பேர் எங்க வெளியே வாங்க பயணம் போதுன்னா அமைதியாயிடுவாங்க. ஏதோ விரும்பு. அப்போ ஒவ்வொரு பெண்களிடத்தில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு பலகீனம், ஒரு சிறப்பு என்ன என்பதை நாம் கொஞ்சம் கவனத்தில் எடுக்க வேண்டும். வெளியே தன்னுடைய மாணவரை, தன்னிடத்தில் பணி செய்யக்கூடியவர்களை எல்லாம் நாம் கணிக்கிறோம். அப்ப நம்மோடு வாழக்கூடிய அந்த மனைவியை கணித்து புரிந்து கொள்வதில் என்ன தவறு? என் மனைவி பேசும்போது நம்ம அமைதியா கேட்டாலே சாந்தமாயிருவான்னு ஒருத்தர் தெரிஞ்சுட்டாங்க, வேற என்ன வேணும்? பேசுமா அமைதியா இருங்க, அது தப்பா இருந்தாலும் சரி அமைதியா இருங்க. அதற்கு பிறகு நாம் சொல்லி புரிய வைத்துக் கொள்ளலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை முறை அப்படி இருந்திருக்காங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா கோபப்படுகிற போது அப்படியே அமைதியா இருக்கு, கோபப்பட நமக்கு கோபம் தப்பா தான் இருந்துச்சு. அவர்கள் சமாதானமான பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அவர்களுக்கு புரிய வச்சாங்க. வெளியேற்றக்கூடியவர்களே, மனைவி கோபப்பட, கணவன் பேச, கணவன் கோபப்படும் போது மனைவி பேசினா ஒன் டே மேட்ச் மாதிரி தான் 6 போறாங்கிறது அப்புறம். இங்க பேசும்போது இங்க பதில் வந்துகிட்டே இருந்தா வீடு வீடாக இருக்காது. ஒருவர் கோபப்பட்டா இன்னொரு அமைதியாக இருக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுக்கிறார். மிக முக்கியம். இன்றைக்கு நிறைய இடங்களில் தலாக் நடப்பதற்கு காரணம் என்னன்னா, பெரிய கற்பனையோடு குடும்ப வாழ்க்கைக்குள் வருகிறார். பெரிய கற்பனை. இந்த படமெல்லாம் பாக்குறாங்க, கதையெல்லாம் பாக்குறாங்க, எல்லாமே பொய். சினிமால இருக்கிற மாதிரிலாம் வாழ்க்கை இருக்காது. அது சினிமா வாழ்க்கை. சங்கைக்குரியவர்களே, கணவன் மனைவின்னு சொன்னா சில நேரங்களில் கோபதாபங்கள் வரும். 100% முழுமையான நற்பண்புகளை கொண்ட பெண்களை அல்லாஹ் இன்னும் படைக்கவே இல்லை. புரிஞ்சிச்சு? சொர்க்கத்துல தான் இருக்கிறாங்க குருலிகள். 100% முழுமையான பண்புகள் கொண்ட பெண்களை அல்லாஹ் படைக்கவே இல்லை. கொஞ்சம் அப்படி இருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, நிக்கா செய்ய போறேன் யார் சொல்லுவாங்க, என்ன செய்யும்? முதல்ல சொன்னாங்கப்பா, பெண்கள் ஃபைன்னஹுன்ன குலிக்ன மின் திலாஹின், அவர்கள் விழா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டவர்கள். விழா எலும்பு நேரா இருக்கு, அப்படி போனதா தான் இருக்கு.
அப்படின்னா அந்த பெண்களுடைய பண்பு கொஞ்சம் கோணலா தான் இருக்கும். நான் நிமித்தரேன்னு போனீங்கன்னா கடைசியில தலாக்கில தான் போய் முடியும். சில விஷயங்களை கண்டம் காணாம போகும். சில விஷயங்களை கண்டம் காணாம போகும். அவங்களுடைய பேச்சு செயல் சில நேரங்களில் நமக்கு பிடிக்காது. கோபம் வரப்பாரு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு பண்பு கோபப்படுத்தினால் இன்னொரு பண்பு பிடித்ததாக இருக்கும், அதை கொண்டு பொருந்தி கொள்ளுங்கன்னு. எவ்வளவு அழகான வார்த்தை. அப்படின்னா இந்த ரெண்டு செய்தி இருக்கு. ஒண்ணு என்னன்னா, கட்டாயம் உங்களை கோபப்படுத்தக்கூடிய பண்பு அந்த பெண்ணை இருக்குன்னு அர்த்தம் ஒண்ணு. இன்னொன்று, உங்களை திருப்திப்படுத்துகிற பண்புகளை தேடி பொருந்தி கொள்ளுங்கள். லா யஃப்ரகு முஃமினுன் முஃமினத்தன் இன் ஸஹித மின்ஹா குலுகன் ரதிய மின்ஹா. ஒரு பெண் செயல் பேச்சு கோபப்படுத்தினா உடனே கோபப்படாது, இன்னொரு பண்புகளை கொண்டு பொருந்தி கொள்ளுங்கள். உதாரணத்துக்கு லகீத் இப்னு சப்ரான் ஒரு சஹாபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க, வெளியூர்ல இருந்து. பேசும்போது நம்ம வீட்டை ஒரு பர்சனலா சில விஷயங்கள் பேசணும்னு பேசுறாரு. என்ன, என் மனைவி கொஞ்சம் வாய் நீளம்னா அதிகமா பேசுவாங்க. வாயாடி இன்னபி லிசானியா செய்யாட்டு அதிசயில வருகிறது. பல வீடுகள் அப்படி இருக்க வாய்ப்பு இருக்கு. நம்ம தான் என்னங்க பேசுறோம், அவங்க பேசுவாங்க பாருங்க. டேங்கப்பா, ரெண்டு பேரும் பேசிக்கிட்டோம் பசங்க. அது தலைப்புல ரொம்ப அழகா ஒரு மணி நேரம் பேசினாருக்கா இவன். இன்னொரு பையன் சொல்லியிருக்கான், இதோட பிரமாதம், எங்க அத்தா வீட்டுக்குள்ள வந்தா எங்க அம்மா தலைப்பே இல்லாம ஒரு மணி நேரம் பேசிருக்கான். நம்ம பேசுறதுலாம் பேச்சு இல்லை, பெண்கள் பேசுவார்கள் அந்த அளவுக்கு. வேற வழி இல்லை. சங்கைக்குரியவர்கள் அந்த நேரங்களில் நீங்கள் அமைதி காக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லார், என் மனைவி கொஞ்சம் வாய் நீள ரெண்டு செய்யணும். அப்படியே சும்மா சோதிச்சு பார்க்கணுமா, இப்ப தலா விட்டுருமா, பத்தலிக்கா இதன் அழகாக தலா விட்டுறேன், அது பதில் போயிட்டு இவர்கள் பரிசோதனைக்கு தான் கேட்கிறாங்க. யார சொல்லலாம், இன்னலகா இன்னலிக்கா வலது, என் பிள்ளை பெற்றெடுத்திருக்கேன், கொஞ்ச நாள் குடும்பமெல்லாம் எடுத்திருக்கேன், வாய்ப்புடன் தான் கொஞ்சம் நீளம். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வினயக்கு உபதேசம் செய்யுங்க, நீங்கள் அவர்களுக்கு ஏதேனும் நல்ல பண்புகளை கொண்டு பொருந்தி கொள்ளுங்கள், இந்த மாதிரியான பிடிக்காத பண்புகளை கொண்டு நீங்கள் கோபப்படாதீர்கள் என்றார்கள். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா குடும்பஸ்தர்களும் பார்க்கணும். அப்ப லிஸ்ட் நம்ம இருக்கு, என் மனைவிட்ட இந்த பண்பு இருக்கு. சில பேர் வந்து நல்லா வாயடிப்பாங்க, ஏங்கப்பா, ஆனா நல்லா சமைப்பாங்க, விருந்தாளிகளை ரொம்ப அழகா கவனிப்பாங்க, நல்ல அழகான பெண் பிள்ளைகளை ஆண் பிள்ளைகளை பெற்றுக் கொடுத்திருப்பாங்க. இப்ப என்ன தெரியுமா நினைக்கணும், நீ வாயாடிதான் பிள்ளை நல்லா சமைச்சு போடுறான், இங்க உமா அப்பாவை கவனிச்சுக்கலாம், பிள்ளைகளை நல்ல வழியில் கவனித்துக் கொள்கிறான். இதை கொண்டு திருப்திப்பட வேண்டும் சங்கைக்குரியவர்கள். ஏனென்றால் ஒரு காலம்லாம் இருந்துச்சு, தலாக்குன்னா எப்பயாவது ஒண்ணு நடக்கும். இன்னைக்கு சமீப காலங்களாக சங்கைக்குரியவர்களை தலாக்கினுடைய சதவீதங்கள் அதிகரித்திருக்கிறது. என்ன காரணம்? இவர்கள் பெரிய கற்பனையோட இவர் உள்ள வர்றாரு, இந்த அம்மா பெரிய கற்பனையோட உள்ள வருது. பார்த்தா இவர் ஹீரோன்னு இந்த அம்மா நினைக்குது, இவர ஹீரோயின் இவர் நினைக்கிறார். உள்ள வந்து பார்த்தா இவர் ஹீரோ இல்லை, ஜீரோ. இந்த அம்மா ஹீரோயின் இல்லை. நான் தான் சொன்னேன், குடும்ப வாழ்க்கையில கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும். இதை தெரியாமல் உள்ளே வருகிற போது வந்த வேகத்தை விட போகக்கூடிய பிரியக்கூடிய வேகம் அதிகமாக இருக்கிறது. அப்ப மார்க்கம் கற்றுத்தருகிறது சங்கைக்குரியவர்களே, ஒரு பண்பு பிடிக்காமல் இருந்தால் இன்னொன்று பிடிக்கும். அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறார், வாசா அந்தக்கரவு செய்ய. இந்த மனைவிமார்களிடத்தில் உங்களுக்கு ஏதேனும் ஒன்று பிடிக்காம இருக்கலாம், ஆனால் அதில் உங்களுக்கு நன்மை இருக்கிறது. பொருள் கொள்ள வேண்டும் சங்கைக்குரியவர்களே. எதையெல்லாம் சகித்துக் கொள்ள முடியுமோ அதை கணவன்மார்கள் சகித்துக் கொள்ள வேண்டும். வாய்ப்பு இருந்தால் இந்த பெண்கள் கேட்கக்கூடிய மனோநிலையில் இருக்கிற போது அவர்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும். இது கணவன்மார்களுடைய கடமை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 9 மனைவிமார்களோடு வாழ்ந்திருக்கிறார்கள். 9 கேரக்டர் ஒரே மாதிரி கிடையாது. 9 கேரக்டர் நபி அவர்கள் எல்லோரையும் சமாளித்தார்கள், குடும்பம் நடத்தி காட்டினார்கள் என்று சொன்னார். சங்கைக்குரியவர்களே, உலக முஸ்லிம்கள் இந்த மாதிரியான ஒரு பாடத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நமக்கு அதில் வழிகாட்டுதல் இருக்கிறது. எனவே குடும்ப வாழ்க்கையில அல்லாஹ் ரசூல் எப்படிப்பட்ட வாழ்க்கையை நமக்கு வாழ கற்றுக் கொடுத்தார்களோ அதை அறிந்து தெரிந்து வாழக்கூடிய நசீபை அல்லாஹ் நமக்கும் நம்முடைய அடுத்தடுத்த தலைவர்களுக்கும் அந்த பாக்கியத்தை வழங்குவாங்க. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.